ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம மீனா கிட்ட நம்ம கோமதி சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா, நீ பெரிய ஆள் தான், உன் மாமாவுக்கு உன் மேலே இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே தணிக்க வச்சுட்டு இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு அதுதான் இந்த மீனா. இங்கே மயிலுமே மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ சொன்ன மாதிரியே மாமா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, உங்கள் மேலே இருந்த கோவம் எல்லாமே மாமாக்கு இப்போ சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜியும் மீனாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலும் கோமதியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ராஜி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா கண்டிப்பாக நான் டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த மாமா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்குவாருக்கா, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் கண்டிப்பாக டியூஷனே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம மயில் கேட்டுடுறாங்க. உடனே மயில் இருந்துட்டு திரும்பவும் டியூஷனா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இது அம்மா கிட்ட சொல்லி பார்ப்போம், அம்மா ஏதாச்சும் ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு இந்த விஷயத்தை வச்சு நீ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு வீட்டில் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே மயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ராஜி வந்து பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் டியூஷன் எடுக்க போகலான்னு இருக்கேன், உங்களோட பர்மிஷனோட தான் கண்டிப்பாக நான் போவேன் மாமா, ப்ளீஸ் இதுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. எதுக்குமா அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே ராஜி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, கதிர் வந்து கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அதனால நம்ம பாண்டியனும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே மயிலுக்கு பெரிய ஷாக்கிங்கே. அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து கதிர் வராரு. கதிர் வந்ததுமே நம்ம ராஜி வந்து ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு ராஜி நீ ரூம்லேயே படுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே நம்ம ராஜி கனவுலகத்துக்கு போயிடுறாங்க. நம்ம கதிர் வந்து ராஜிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பைத்தி மாதிரி இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட இந்த ப்ரமோ